ஹாய் ஆல் இந்த வீடியோஸில் ஹென்னா டிப் எப்படி செய்யலாம் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹென்னா டிப் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ண பேஸ்ட்டை எம்டி ரோல்டு கோன்ஸில் ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் ஹென்னா டிப்பு. இந்த ஹென்னா டிப்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பிரைடல் கோன்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ பிப்ரவரி மந்த் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அப்போது செஞ்சு வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 கோன்ஸ் வந்து பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், ஓகே ஹென்னா டிப் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். உங்களுக்கு வெறும் ஹென்னா டிப் வேணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டாக மேக் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் ஹென்னா டிப்பு. இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி கோனில் வந்து இருக்குது, அதில் எப்படி ஹென்னா டிப் செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த கோனில் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கோனில் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் வந்து லீக் ஆகிரும். அப்புறம் வாட்டர் இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா செலோ டேப் வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த லைன் இருக்குல்ல, நம்மளோட ஃபிங்கர்ஸில் எல்லாருக்குமே அந்த லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைனுக்கு கீழே ஒரு ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல மேலே, அந்த லைனுக்கு கீழே நான் வந்து செலோ டேப் வந்து 2 ஹேண்ட்லேயும் வந்து போட்டு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹென்னா டிப்பில் என்னோடய ஃபிங்கர்ஸை வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய டப்பாவாக இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுமே நல்லா அதிகமாக போடுங்க. என்கிட்ட வந்து பேஸ்ட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் சின்ன டப்பாவில் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் ஒரே டிப்பில் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ அது ஒரு மைனஸ் மட்டும்தான் இதில் இருந்துச்சு. மற்றபடி ஸ்டெயின்லாம் பக்காவாக வந்துருந்துச்சு. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் நான் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ரெடி பண்ணுற ஆர்கானிக் கோன் 1 மந்த் ஆனாலும் அதனோட ஸ்டெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 5 ஹார்ஸ் ஸ்டெயின் தான். எந்த அளவுக்கு ஸ்டெயின் கிடச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ எனக்கு இது பார்த்த உடனே இலந்த பழம் ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அந்த கலரில் இருந்து தான் எப்போவுமே நான் ரெடி பண்ணுற மெஹந்தி கோன் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக டார்க்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக இதை பார்க்கும்போது எனக்கு அந்த இலந்த பழம் கையில் வச்சுருக்க மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்டெயின் வந்து எவ்வளோ டார்க்காக பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களால் நம்பவே முடியாது. ஸோ இதுதான் நான் ரெடி பண்ணுற ஆர்கானிக் கோனோட சீக்ரெட். ஸோ உங்களுக்கும் இந்த கோன் வேணும் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி கோன் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.